வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இத ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராமோட லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டியோட அப்டேட், லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அதனால இதில கனெக்ட் ஆயிக்கிங்க. கனெக்ட் ஆயிட்டு செக் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில லைவ் அப்டேட்ஸ் என்ன குடுக்குறோம்னா, அதத்தான் ஈவினிங் நானு ஆ நிஃப்டியோட எக்ஸ்ப்ளனேஷனா குடுத்துட்டுருக்கேன். நிஃப்டியோட நேற்று, இன்று, நாளையில குடுத்துட்டுருக்கேன் இல்லைங்களா? அது இதில டெலகிராம்ல என்ன குடுக்குறேனோ, அதத்தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன் ஈவினிங். வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. இதே பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இப்ப தான் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க மாரி இருந்துன்னா, புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்குது. இதில இருக்கிற வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. இதில ஒரு 13 வீடியோ இருக்கும். இதில 13 வீடியோல நம்மளுடைய கோர் கான்செப்ட் கம்ப்ளீட்டா இருக்கும். ஒன் பை ஒன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுமையா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதிலேயே ஒரு ஐடியா கிடைக்கும். பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி ட்ரேட் பண்றவங்க, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம். கோல்டு தான் அப்சைடு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. எஸ்டர்டே நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. இங்க ஓப்பன் ஆகி மேலே போய் இதுவரைக்கும் கீழே வந்திருக்கு. கீழே இது வரைக்கும் வந்திருக்கு. இதோ பாருங்க, இது ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு நேற்று ஆல்ரெடி இந்த சப்போர்ட் நம்ம பார்த்துருந்தோம். இந்த சப்போர்ட் வந்தால் திரும்பி போகிறக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த சப்போர்ட்னு பார்த்தோம். கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். இது என்ன கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட். பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் அது நல்லா ஃபோர்ஸாக இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட் தான் பிடிச்சிட்டு போயிடும். இந்த சப்போர்ட் எடுத்திருக்கா. இது நேற்று நம்ம பார்த்தோம். கால் மணி நேரத்தில் போய் பார்த்தோம். இன்னும் நல்லா தெரியும்னு சொல்லி பார்த்தோம். அந்த இடத்துல தான் மார்க்கெட்டு ரிவேர்ஸ் ஆயிருக்கு. இது நேற்று ட்ரேடிங்க்கு எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 15 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த சப்போர்ட் தான் அவன் பிக் பண்ணிட்டு போயிருக்கான். நேற்று இதை பார்த்த நாம இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் திரும்பிருக்கு. பாசிபிலிட்டி அதிகம்னு பார்த்தோம். சப்போர்ட் 1 ஹவர் சப்போர்ட். இங்கே சப்போர்ட் எடுத்து 15 நிமிஷத்தில் சப்போர்ட் எடுத்துட்டு அழகாக மேலே போயிருக்கான். மேலே போனவன் அப்படியே ஒரே மாதிரி போயிருக்கானா? அப்படியும் இல்லை. எப்படி போயிருக்கான் பாருங்க. போய் ஒரு ஸ்டெப்பு இங்கே பாருங்க எப்படி ஸ்டெப் வச்சிருக்கான்னு. ஏன்னா இந்த லைனை பிரேக் பண்ண வரைக்கும் அப்படி தான் போயிருக்கா. இந்த லைனை பிரேக் பண்ணுன்னா ஒரே மூவ் போயிட்டு மறுபடியும் கீழே மறுபடியும் இங்கே நின்றுருக்கான். எப்பவுமே மார்க்கெட் இப்படியே எடுத்துகிட்டு போயிடாது. இப்படி தான் போகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரிவேஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே நடந்தது. இந்த ஸ்ட்ரகிள் பாயிண்டில் மார்க்கெட் திரும்பிட்டு போயிருக்கு. இப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம 1 ஹவரில் பார்த்து மார்க் பண்ணியிருக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கான 15 மினிட்ஸில் அழகாக தெரிஞ்சுது நம்மளுக்கு. இந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே தான் இருக்குது. மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல பிக் பண்ணணும்னா கரெக்டாக இங்கேருந்து கணக்கு போட்டு பாருங்கள். 4910 இங்கே 4990 ஒரே மூமெண்ட். இது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சா கூட 4950 60 அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் ஆகிருக்க முடியும். இது 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா சான்ஸ் பாருங்க எப்படி கொடுத்துருக்கான்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கா சான்ஸ். அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் மறுபடியும் இப்படியே தான் போயிருக்கான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுத்துட்டு தான் இருக்கான். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதே இந்தியன் கோல்டில் எம்சிஎக்ஸ் கோல்டில் பார்த்தீங்கன்னா 1.56 10 கிராம் கோல்டோட ரேட்டு 1,56,000 சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்குது சப்போர்ட் இருக்குது 15 நிமிஷம். ஆனால் இங்கே பாருங்க சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு அவன் மேலே போயிருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இதில் கிளாரிட்டி கிடைக்காது. அதாவது கோல்டு டாலரில் அது லைவ் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டுங்கிறனால அதில் கிடைக்கிற கிளாரிட்டி இங்கே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இது என்ன பண்ணியிருக்கு?
நைட்டு 11:45 வரைக்கும் 11:55 வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த சப்போர்ட் நிற்கிறா வந்து. ஆனால் அதில் சப்போர்ட் எடுத்து எடுக்கல. அது வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கேட்டது பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட் வந்து இங்கே இல்லை பார்த்தீங்களா? அப்போ நம்ம கோல்டில் பார்த்தா ஈஸியாக இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவே பிக் பண்ணிட்டு நிற்கிது. இதை தாண்டி பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை. அதாவது இந்த 1 ஹவர் இந்த 15 மினிட்ஸ் இதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. ஆனால் கோல்டு டாலரில் வந்து அந்த மாதிரி ஆகலை. இது வந்து டைம் பாருங்க, 3:15 கிட்டத்தட்ட. அந்த மார்க்கெட் முடிஞ்ச பின்னாடி 3 மணி நேரம் இது ரன் ஆயிருக்கு. இந்த இந்த சப்போர்ட் இங்கே எடுத்த சப்போர்ட்டு அதில் நம்மளுக்கு பெருசாக வியூவபிள் பார்க்க முடியல பார்த்தீங்களா? அப்போ இதை பார்த்தாவே நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு ஈஸியாக மேட்ச் ஆகும். அதனால தான் சொல்கிறது, டாலரை வச்சு எம்சிஎக்ஸ் பண்ணுங்க. டைரெக்டாக எம்சிஎக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது, அந்த சார்ட் பார்க்க வேண்டாம்னு சொல்ல வர்றேன். இதை பார்த்தோம்னா நம்ம அதையே ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இதில் எப்படி இருக்குதோ அப்படி தான் அங்கே நடக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பழகிக்கங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம அதை தனியாக வந்து சார்ட்டை வச்சு பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம நிஃப்டியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஃபியூச்சரை வச்சுட்டு ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு வைக்கிற அந்த மாதிரி வந்து இதை மெயினாக வச்சுட்டு அதை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதில் பைசா பண்ண முடியும், நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி இந்த 1 ஹவரில் அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பக்காவான பை ட்ரெண்டில் நின்றுருக்க மார்க்கெட்டு கண்டினியூட்டியாக அடுத்து மேலே தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எப்படி கீழே வந்தாலும் பெரிய லெவலுக்கெல்லாம் வராது, வந்ததுன்னா அடுத்து ஒரு சப்போர்ட் ஒன்று பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், மார்க்கெட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்குது. அதாவது இப்படி போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்து அப்புறம் மேலே போயிருக்கு. இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரே அளவுக்கு பெருசாக கீழே வந்துட்டுனால எதிர்பார்க்க வேண்டாம், இப்போ வாய்ப்பு இல்லை. நம்ம ட்ரம்ப்பரை இப்போ போச்சு நியூஸ் மாற்றி சொன்னார்னா ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமே, நமக்கு தெரியாது. இப்போ வாய்ப்பு இல்லை. இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை போட்டிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்க முடியும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.